வணக்கம். இந்த வீடியோல எக்ஸசைஸ் கொஸ்டின் 4.6 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொஸ்டின் ரீட் பண்ணிக்கலாம். A 3 cm wire carrying a current of 10 ampere placed inside a solenoid coil that is perpendicular to its axis. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா 3 cm லென்த் இருக்கிற ஒரு வயரை ஒரு solenoid-உடைய ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலரா வச்சிருக்காங்க. The magnetic field inside the solenoid given to be 0.27 Tesla. What is the magnetic force on the wire னு சொல்லி கேக்குறாங்க. சோ அது என்ன கான்செப்ட் அப்படின்னா வெரி சிம்பிள் கான்செப்ட். சோ நம்ம வந்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னா இதோட solenoid எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. ஏன்னா இன்சைட் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து யூனிஃபார்மா இருக்கும். அதோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இதோட ஆக்சிஸ் பார்த்தோம் அப்படின்னா solenoid ஆக்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெர்பெண்டிகுலரா ஒரு வயர் வைக்கிறாங்க. ஸோ ஆக்சிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா solenoid சென்டர் பாயிண்ட் தான் அதோட ஆக்சிஸ். இதுக்குள்ள என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ராட் வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்றாங்க. அந்த ராடுல ஒரு பர்டிகுலர் கரண்ட் வந்து பாஸ் ஆகுது. இதனால வந்து என்ன ஆகுது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. பர்டிகுலர்லி about the wire. கொஸ்டின் நல்லா ரீட் பண்ண புரியும். ஃபோர்ஸ் ஆன் தி ஒயர் மட்டும் தான் அவங்க கொஸ்டின்ல கேட்கறாங்க. ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட solenoid வந்து இன்சைட் யூனிஃபார்மா இருக்கும். அதோட வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம அதை வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம டைரக்டா வந்துட்டு given இன்ஃபர்மேஷன் எழுதிக்கலாம். ஸோ given இன்ஃபர்மேஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா லென்த் 3 சென்டிமீட்டர், நம்ம 3 சென்டிமீட்டர் நம்ம மீட்டரா மாத்தணும். ஸோ 3 × 10⁻² மீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் கரண்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க 10 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்சைட் த solenoid வந்து கொடுத்துருக்காங்க 0.27 டெஸ்லா. இதுல ஒன் மோர் என்ன அப்படின்னா பெர்பெண்டிகுலர் டு ஆக்சிஸ் அப்படிங்கிறதுனால தீட்டா நம்ம வந்து எடுத்துக்கலாம் 90 டிகிரி. ஸோ இதே வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா சேம் எக்ஸசைஸ் 4.5 மாதிரி தான். ஸ்ட்ரெயிட் ஒயர்ல தான் அவங்க மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்னன்னு கேட்கறாங்க. ஸோ டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டிடியூஷன் தான். இதுல எந்த ஒரு ஹிடன் இன்ஃபர்மேஷனும் கிடையாது. ஸோ சொல்யூஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஸ்ட்ரெயிட் ஒயர்ல மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த லென்த் அண்ட் கரண்ட் அப்படின்னா நமக்கு இருக்கிற ஒரே ஃபார்முலா BIL sin theta. ஸோ B கொடுத்துருக்காங்க, I கொடுத்துருக்காங்க, L கொடுத்துருக்காங்க, தீட்டா கொடுத்துருக்காங்க. ஒன்லி நம்ம வந்து வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா we will get the answer. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தீங்க அப்படின்னா 0.27, கரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 10 ஆம்பியர், லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 3 × 10⁻². அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா sin of 90 அப்படிங்கிறதா வந்து கொஸ்டின். ஸோ sin 90 வந்து வேல்யூ வந்து 1. ஸோ நம்ம டைரக்டா வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2.7 × 10 வந்து என்ன பண்றேன் அப்படின்னா 0.27 × 10 2.7 மாத்திக்கிறேன். இன்டூ 3 × 10⁻² sin 90 வந்து 1. மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 27 × 3, 27 × 3 பாத்தீங்க அப்படின்னா 81. ஸோ 8.1 × 10⁻². இதுதான் வந்து ஆன்சர். இதோட யூனிட் பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து நம்ம எப்பவுமே நியூட்டனால தான் சொல்லுவோம். ஸோ யூனிட் வந்து கம்பல்சரியா மென்ஷன் பண்ணணும். ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8.1 × 10⁻² நியூட்டன். அவ்வளோதாங்க ஆன்சர். சிம்பிள் டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் தான். If you really like this channel, this video, kindly subscribe and forward your friends. Thank you.